வணக்கம். நெருப்பு தமிழர். எனது கனடாவில் ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்களா இல்லையா? என்னப்பா இது, நான் எவ்வளவோ போராடி சொன்னேன். இந்த வரவனெல்லாம் டொரண்டோ பக்கம் வராதிங்க, பிஆர் கொடுக்க மாட்டாங்க, ஒர்க் பர்மிட்டில் ஹவர்ஸ் கிடைக்கிறது இல்லை, ஒர்க் பர்மிட் ரினியூவல் பண்ண மாட்டாங்க. நான் சொல்லும்போது என்ன பைத்தியக்காரன்னா, நீ எதுக்கே அங்கே உட்காந்து இதை சொல்லிட்டு இருக்கிறேன்னு என்ன கேள்வியை கேட்டான். எத்தனை தமிழ் பசங்களுடைய நிலை எவ்வளவு மாறி இருக்குது தெரியுமா? இப்போ ஒர்க் பர்மிட் கொடுக்குறதில்ல, விசிட்டிங் விசாவில் வந்தவனுக்கு ஒர்க் பர்மிட் கொடுக்குறதில்ல, ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவனுக்கு ஒர்க் பர்மிட் ரெனியூவல் பண்ணுறதில்ல. 2025 ஒரு சட்டத்தை கொண்டு வந்த அரசு 2024 இனிமேல் ஒர்க் பர்மிட்டே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. பிஎன்பியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அட்லாண்டிக் பைலட் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு டீம், ஒரு 80,000 ஸ்டூடெண்ட்ஸை இங்கேருந்து அனுப்ப போகிறாங்க. இதெல்லாம் தேவையா? சொன்னால் எவன் கேட்குறீங்க?